தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான கிராமங்க. இந்த கிராமத்துல ஒரு முக்கு இருக்குமாங்க. அதாவது முக்கு தெருன்னு சொல்லுவாங்க. 4 ஏரியாவோட முக்கும்பாங்க, இல்லைன்னா 3 ஏரியா சேர்ந்த, அதாவது 3 பாதையா பிரியிற இடத்துல ஒரு காமனான ஒரு பிளேஸ் இருக்கும். அதுதான் ஏரியாவோட முக்குன்னு சொல்லுவாங்க. இந்த முச்சந்தியை பார்த்தா அந்த ஏரியால இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பயப்படுறாங்க. நைட்டு ஒரு 7:30 மணிக்கு மேல அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாருமே இந்த முச்சந்தியை கிராஸ் பண்ணி போறதுக்கு பயப்படுறாங்க. அப்படி என்ன நடந்துச்சு அந்த முச்சந்தில? இந்த முச்சந்தில ஒரு பொண்ணு அவங்களோட தங்கச்சியோட ஸ்கூட்டில வெளியே போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் மெயின் ரோட்ல இருக்கிற மளிகை கடையில வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும் போது, அந்த பொண்ணு கரெக்டா அந்த முச்சந்தியை கிராஸ் பண்ணும்போது பின்னாடி இருந்து அஷ்மிதா அஷ்மிதா நில்லு, நான் அந்த வண்டியை ஓட்டி பார்க்கணும், என்கிட்ட ஒரு தடவை கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து ஒரு ஆம்பளை பையன் கத்துறான். என்னடா இது இந்நேரத்துல யாரா கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஏரியால ஒரு மாதிரி மயான அமைதியா தான் இருக்குமா 7 மணிக்கு மேலேயே. தேவையில்லாம யாருமே வெளியவும் சுத்த மாட்டாங்க. இந்த வயசு பசங்களுமே யாருமே அந்த நேரத்துல அங்க இருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் அவங்க வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா பெரியவங்க எல்லாருமே வெளியே அந்த பசங்களை விடுறது இல்ல 7 மணிக்கு மேல, இந்த ஏரியால இருக்கிற அந்த அமானுஷத்தின் காரணமா. அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பொண்ணை கூப்பிட்டது யாரு? அஷ்மிதாங்கிற பொண்ணு. யாரா அது இந்நேரத்துல நம்மளை கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முச்சந்தியை கிராஸ் பண்ணி ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வண்டியை நிப்பாட்டி பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. அப்போதான் அந்த பொண்ணால் ஒரு விஷயத்தை உணர முடியுது. அவங்க ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடம் ஒரு ஹாண்டட் பிளேஸ். அப்போது இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிறது மித்து கிடையாது, உண்மைதான். இப்போ அவங்க வந்து அந்த ஸ்கூட்டியை வேமா முறுக்கிக்கிட்டு அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கும்போது பின்னாடியே இவங்களோட பேரை சொல்லி கத்திக்கிட்டு குறிப்பிட்ட ஒரு ஏரியா வரைக்கும் அந்த பையனோட சத்தம் இவங்க காதுல கேட்டிருக்குதுங்க. துரத்திட்டு வந்த இந்த பையன், அதாவது இந்த ஆத்மா வேற யாரும் இல்லைங்க, இந்த அஷ்மிதாங்கிற பொண்ணோட அத்தை பையன் தான். அந்த பையன் இறந்து போய் 4 வருஷம் ஆச்சு. அஷ்மிதாவோட அத்தை பையன் எப்படி இறந்தாரு, அந்த ஏரியால ஏன் இன்னுமே அவரோட ஆத்மா சுத்திக்கிட்டு இருக்குது, அது போக அஷ்மிதாக்கு அவங்களோட காலேஜ் ஹாஸ்டல் அனுபவம் ஒண்ணு இருக்குது. அவங்க திருநெல்வேலியில இருக்கிற ஒரு லேடிஸ் காலேஜ்ல படிச்சிருக்காங்க. அந்த லேடிஸ் காலேஜ்ல இருக்கிற ஹாஸ்டல்ல ஒரு அமானுஷ்யம் நடந்திருக்குது. அஷ்மிதாவோட இந்த 2 அனுபவங்களையுமே என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தின விரிவான தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம ஷோல பார்க்க போறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பின பொண்ணோட பேரு அஷ்மிதாங்க. அவங்களோட சொந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா தென்காசிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல தான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே படிச்சிருக்கிறாங்க. 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க காலேஜ் போனதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில இருக்கிற ஒரு ஃபேமஸான உமன்ஸ் காலேஜாங்க. இந்த உமன்ஸ் காலேஜோட கேம்பஸ்குள்ளேயே லேடிஸ் ஹாஸ்டலும் இருக்குது. அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல இவங்க படிக்கல, இவங்க டே ஸ்காலர் தான். தென்காசியில இருக்கிற இவங்க கிராமத்துல இருந்து இவங்க படிச்ச அந்த காலேஜ் இந்த திருநெல்வேலிக்கு இவங்க ஒரு பஸ்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்துருவாங்களாம். டே ஸ்காலரா தான் போயிட்டு வராங்க. அந்த காலேஜ்ல அஷ்மிதாவோட ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா மொத்தம் 7 பேர், இவங்களை சேர்த்து 8 பேர். இந்த 8 பேர்ல 5 பேர் வெளியே இருந்து டே ஸ்காலரா வந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போறவங்க. 3 பேரு அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணுங்களாங்க. மணிமேகலை, மோனிகா, ஐஸ்வர்யா, இந்த 3 பொண்ணுங்க தான் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணுங்க இவங்களோட கேங்ல. இந்த 3 பொண்ணுங்கள்ல ஐஸ்வர்யாவுக்கு மட்டும்தான் கண்ணு தெரியுங்க. மற்ற 2 பொண்ணுங்க மணிமேகலை, மோனிகா, இவங்க 2 பேருமே பிளைண்டு தான். அவங்க 2 பேரையுமே பார்த்துக்கிறது இந்த ஐஸ்வர்யாங்கிற பொண்ணு தான். ஆஸ் யூஸ்வல் இந்த லேடிஸ் ஹாஸ்டல்லையும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குதாங்க. டே ஸ்காலரா வர பொண்ணுங்க யாருமே, அதாவது இந்த ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பொண்ணுங்களை தவிர்த்து வேற யாருமே இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயோ மெஸ்ஸுக்குள்ளேயோ வரக்கூடாதுங்கிறது ஸ்ட்ரிக்டான ஆர்டர். ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இவங்க மதிக்க மாட்டாங்களாங்க. அஷ்மிதா அவங்களோட ஃப்ரெண்ட் ஐஸ்வர்யா மூலமா, அதாவது ஐஸ்வர்யா கூடவே அவங்களோட ஹாஸ்டலுக்குள்ள போறது, எப்பவாச்சும் ஒரு தடவை அங்க சிக்கன் பிரியாணிலாம் போடுவாங்களாம். அந்த மாதிரிலாம் போடும்போது அவங்களே இவங்களை கூட்டு போயிடுவாங்களாம். இப்படிதான் இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த தருணத்துல ஒரு நாள் நைட்டு ஐஸ்வர்யா, மணிமேகலை, மோனிகா இவங்க 3 பேருமே அவங்களோட ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்த ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூம்க்கு 4 கேர்ள்ஸ் தங்கணும். இவங்க 2 பேரும் பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ங்கிறனால ஆக்சுவலாக ஐஸ்வர்யாங்கிற பொண்ணுக்குமே லைட்டாக தான் பார்வை தெரியுமா. ஸோ இவங்களுக்காக தான் ஒரு ரூமில் இவங்க 3 பேரை மட்டும் தங்க வச்சிருக்கிறாங்க வார்டன். இவங்களுக்கு எல்லா சலுகையுமே பண்ணி கொடுப்பாங்களாம். இவங்க டக்குன்னு கேட்டாங்கன்னா கூட வேற ரூமை மாற்றி விடுறதுக்கும் அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க.
அன்னைக்குன்னு பார்த்து நைட்டு ஒரு 10லேருந்து 11 மணி இருக்குமாங்க. அசந்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் இவங்களோட ரூம் டோரை உடன்னு உடைச்சிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா, மணிமேகலை, மோனிகா இவங்க 3 பேருமே பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு அந்த 2 பொண்ணுங்களும் மணிமேகலையும் மோனிகாவும் என்னாச்சு, எதனா பிரச்சனையா, ஏன் இப்படி உடைக்கிறாங்க? ஏன்னா இது நாள் வரைக்கும் இவங்களோட ஹாஸ்டல்ல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாது. இந்த அளவுக்கு ஃபோர்ஸா யாருமே இவங்களோட மெயின் டோரை உடைச்சதும் கிடையாது. வார்டன் ரொம்ப சாஃப்டா தான் ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்களை. அப்படி இருக்கும் பட்சத்துல வெளியே யாரு கதவை உடைக்கிறது? சீனியர்ஸும் இவங்களை ரேக்கிங் பண்றது கிடையாது. இந்த நேரத்துல யார் வந்து கதவை உடைக்கிறது? சரி இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா மெதுவா எந்திரிச்சு போயிட்டு மெயின் டோரை ஓபன் பண்ணி பார்த்தா மயான அமைதியாங்க. காரிடார்ல யாருமே இல்லை. இவங்களோட டோரை யாருமே தட்டலை. தட்டியிருந்தா அந்த பர்சன் வெளியே தான் நிற்கணும். வெளியே யாருமே இல்லை. டோரை லாக் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறாங்க. இவங்களையும் படுக்க வச்சிருக்கிறாங்க, மற்ற 2 பொண்ணுங்களையும். இது ஒருவேளை நம்மளோட கற்பனையாக கூட இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்தால் தான் கற்பனை, 3 பேருக்கு எப்படி அந்த சத்தம் கேட்கும்? ஏன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க யாருமே வெளியே வரல? எல்லாருமே தூங்கியிருப்பாங்களா? ஒரு பிள்ளைலாம் நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு தானே இருக்கும் பக்கத்து ரூமில், ஏன் வரலன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வருது. இருந்தாலும் யாராச்சும் ஒருத்தவங்க சும்மா விளாண்டுருப்பாங்க. நம்மக்கிட்ட அந்த மாதிரி இது நாள் வரைக்கும் யாரும் விளாண்டது இல்லையே. இந்த ஹாஸ்டலுக்கு வந்தே 1 மாதம் ஆச்சு. இது நாள் வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது கிடையாது. மேபி இப்போ பிஹேவ் பண்ணியிருக்கலாம். யாராச்சும் ஒருத்தராக இருப்பாங்க, பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ங்கிற மாதிரி என்னைக்காச்சும் ஒரு நாள் மாட்டுவா யாருங்கிறத பார்த்து அன்னைக்கு வார்டன் கிட்ட சொல்லிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காம் டவுன் பண்ணி படுக்க வச்சிடுறாங்க ஐஸ்வர்யா. அவங்களும் படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இந்த அஷ்மிதாங்கிற பொண்ணுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க நடந்ததை. நேற்று நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை. ஏண்டி என்னாச்சு? இந்த மாதிரி கதவை போட்டு உடைச்சாங்க. நான் வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. நான் அக்கம் பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க கிட்டலாம் கேட்டேன், வேறு ரூம்லேயும் போய் கேட்டிருக்கிறாங்க காலையில். அவங்க யாருமே நாங்கள் வந்து கதவை தட்டலை. அது மாதிரி ஒரு பொண்ணு விடிய படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, 12லேருந்து 1 மணி வரைக்கும். அந்த பொண்ணு முழிச்சு தான் இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு எந்த சத்தமுமே கேட்கலையாம். இவங்களுக்கு பக்கத்து ரூம் தான் அந்த பொண்ணு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு கரெக்டாக இந்த 10லேருந்து 11 மணிக்குள்ளே இவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு இல்லையா, கரெக்டாக ஐஸ்வர்யா அவங்களோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணும்போது தான் அந்த பொண்ணு வெளியே ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கிறாங்க, தனியாக போயிருக்கிறாங்க. அவங்க யாரையுமே பார்க்கல, எந்த ஒரு அமானுஷ்ய சத்தமும் அவங்களுக்கு கேட்கல. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஐஸ்வர்யாவுக்கு லைட்டாக ஒரு பயம் வருதுங்க. வார்டன் கிட்டையும் போய் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. இல்லைம்மா, வேற எங்கேயே கேட்குற சத்தம் உங்களுக்கு உங்கள் டோரை தட்டுற மாதிரி கேட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஐஸ்வர்யா அவங்களோட ஹாஸ்டலில் நடந்த இந்த அமானுஷ்ய சம்பவங்களெல்லாம் இப்போது அஷ்மிதா கிட்டையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணும்போது அதில் ஒரு 3 பொண்ணுங்க செம்மையாக பயந்துருக்கிறாங்க. ஆனால் இந்த அஷ்மிதாங்கிற பொண்ணுக்கு நமக்கு இந்த ஸ்டோரி அனுப்புனாங்க இல்லையா, அந்த பொண்ணுக்கு பயத்தோடு சேர்ந்து கியூரியாசிட்டி வந்திருக்குது. அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே பேய்னா இந்த பேய் கதை கேட்கறது, பேயை நேரில் பார்க்கணுங்கிற ஆசை, அந்த மாதிரி ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அஷ்மிதாங்கிற பொண்ணு. என்னடி சொல்கிற, உண்மையாகவே அப்போ பேய் இருக்குதா, உங்கள் ஹாஸ்டலில் வந்து இருக்குதா, நான் வேணா ஒரு நாள் வரவா, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கும்போது ஐஸ்வர்யா திட்டி விட்டுருக்குறாங்க. ஏய், நானே பயந்து போயிருக்கிறேன், என்ன கூட விடு, இவளுக்கு 2 பேரும் யோசித்து பாரு, ரொம்ப பயந்து போயிருக்கிறாளுங்கன்னு சொல்லிட்டு அந்த விஷயம் அதோட முடிஞ்சுங்க. இப்போ அஷ்மிதா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஆறுதலாக பேசி அவங்கள ஹாஸ்டலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. தொடர்ந்து 3 நாளாக அவங்களோட டோரை கரெக்டாக 10லேருந்து 11 மணிக்குள்ள வெளியே யாரோ ஒருத்தவங்க தட்டிக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் கரெக்டாக 2 நிமிஷம் தட்டுவாங்களாம். இந்த 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இவங்க கண்டுக்காமல் விட்டாங்கன்னா அந்த சத்தம் நின்றுமாங்க. இதை நோட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. 4வது நாள் நைட்டு ஒரு 11லேருந்து 12 மணிக்குள்ள வழக்கம் போல இந்த 3 பொண்ணுங்களும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பயங்கரமா யாரோ ஒருத்தவங்க இப்படி அவங்க கதவை தட்டுறாங்க. இப்போ ஐஸ்வர்யா எந்திரிச்சு வேமா வெளியே போயிட்டு கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது வெளியே டார்ச் லைட் வச்சுக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இந்த வார்டனோட காஸ்டியூமா, வார்டன் என்ன காஸ்டியூம் போட்டிருப்பாங்களோ அதே மாதிரி ஒரு சேலையை கட்டிக்கிட்டு காரிடார்ல நடந்து போயிட்டு இருக்கிறாங்களாம். எல்லா ரூம்லையும் டார்ச் லைட் அடிச்சு பார்த்துக்கிட்டே போறாங்களாம். இப்போ ஐஸ்வர்யாவுக்கு ஒரு டவுட். ஆல்ரெடி ஐஸ்வர்யா அவங்க வார்டன் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க மழுப்பி தான் விட்டுருக்காங்க, அதாவது குழப்பி விட்டுருக்காங்க ஐஸ்வர்யாவை. நீ எதனா கனவு கண்டிருப்பா, இல்லைனா எங்கேயே கேட்குற சத்தம் இங்கே கேட்குதுன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுறத பார்த்தா வார்டன் தான் நைட்டானா ஒரு மாதிரி சைக்கோவா ஆயிடுறாங்களா, இந்த மாதிரி அவங்க தான் கதவெல்லாம் தட்டிட்டு போறாங்களான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருதுங்க. இப்போ அவங்க பின்னாடியே ஐஸ்வர்யா மட்டும் 11:30 மணிக்கு ஃபாலோ பண்ணி போறாங்க. அந்த காரிடார்ல மயான அமைதி, யாருமே இல்லை. அந்த பக்கத்து ரூமில் இருக்கிற அந்த பொண்ணு எப்பயுமே படிச்சுட்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பொண்ணுமே தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதை எப்படி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஜன்னலில் லைட் எரியலை,
உள்ள லைட் போட்டிருந்தாங்கன்னா ஜன்னலில் தெரியும். அந்த பொண்ணு தூங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ ஐஸ்வர்யா மட்டும்தான் முழிச்சிருக்கிறாங்க. அந்த வார்டனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போய்கிட்டு இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடியே ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த உருவம் அப்படியே மறைஞ்சிருச்சாங்க. மறைஞ்ச உடனேயும் இப்போதான் இந்த பொண்ணுக்கு தெரியுது, இவங்க ஃபாலோ பண்ணி வந்த அந்த உருவம் இவங்களோட வார்டன் கிடையாது, இது ஒரு அமானுஷ்யம், இது இந்த ஹாஸ்டல்ல இருக்கிற ஏதோ ஒரு ஆத்மாங்கிறத ஐஸ்வர்யா புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடா அது தனியா வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீட்டர் நடந்து போயிருக்கிறாங்க. அது கூடவே அது மறைஞ்சு போன ஸ்பாட்ல அங்கிருந்து வேகமா ஓடி வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கு வேற சரியா கண்ணு தெரியாது. அதனாலயே அங்கங்க கீழே விழுந்து கையில காலெல்லாம் அடிபட்டு ஒரு வழியா இவங்களோட ரூம்குள்ள வந்து கதவை மூடிட்டாங்களாம். இப்போ அந்த 2 பொண்ணுங்களுமே இவங்க பதறி அடிச்சு கதவை மூடின அந்த சத்தத்துல எந்திரிக்கிறாங்க. மணிமேகலையும் மோனிகாவும். என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஐஸ்வர்யா மறைச்சிடுறாங்க. இல்ல ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போனேன், பயமா இருந்துச்சு, யாரோ ஒருத்தவங்க என்னை ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சு. அது எல்லாமே உன்னோட மனப்பிரம தான், ஆல்ரெடி சொன்னாங்களே எல்லாருமே, அது மாதிரி தான், நம்ம இனிமேல் எங்கே போனாலும் ஒன்றாவே போகலாம் சரியான்னு சொல்லிட்டு படுத்து தூங்க வச்சிடறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு முழுக்க ஐஸ்வர்யா தூங்கலை. அவங்களோட மைண்டில் இந்த முடியை விரித்து போட்டு இந்த சேலை கட்டிக்கிட்டு கையில் டார்ச் லைட்டு வச்சுட்டு வந்த உருவம் யாரு, இது மட்டும்தான் நைட்டு முழுக்க ஓடிக்கிட்டே இருந்திருக்குதுங்க. அடுத்த நாள் காலையில் வார்டன் கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே. மேம், நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, உங்களை மாதிரியே சேலை கட்டிக்கிட்டு கையில் டார்ச் லைட் வச்சுக்கிட்டு ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், என் கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருச்சுங்கும் போது அவங்களால நம்ப முடியலை. ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சரிம்மா இன்னொருக்கா இந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன், ஏன்னா உன்னோட கற்பனையாக கூட இருக்கலாம்ல, இது ஆல்ரெடி கதவை தட்டுறாங்கன்னு சொன்னேன், இப்போ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிற, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா உனக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன், அதாவது நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லி அனுப்பிடுறாங்க. இப்போ அதோட ஐஸ்வர்யா விடலைங்க. ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸ் கிட்டையுமே, சீனியர் ஜூனியர் எல்லாருக்கிட்டையுமே விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு உருவத்தை நீங்க பார்த்துருக்கீங்களான்னு சொல்லும்போது எல்லாருமே இவங்கள ஒரு மாதிரி வினோதமா பார்த்துருக்குறாங்க. என்னடி சொல்ற, ஹாஸ்டல்ல இந்த மாதிரி ஒரு அமானுஷ்யமா, சும்மா எதனா கதை கட்டாத அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. ஒரே ஒருத்தரை தவிர்த்து ஒரு சீனியர் மட்டும் அவங்களோட ரூம்குள்ள கூட்டு போயிட்டு, இங்க பாரு, எனக்கு இங்க என்ன நடக்குதுன்னு தெரியும், அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன், ஆனால் நீ யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இவங்க இருக்கிற அதே ரூம்ல ஒரு அக்கா இருந்திருக்கிறாங்க. ஒரு சீனியர் அக்கா, அதாவது அப்போ படிச்சுட்டு இருந்த ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க வீட்டில் பிரச்சனையா இல்லை லவர் கூட பிரச்சனையா, என்ன பிரச்சனைனே தெரியலையாங்க. திடீர்னு ஒரு நாள் அழுதுகிட்டே அந்த காரிடார்ல, அதாவது அவங்க ரூம்ல இருந்து வெளியே ஓடி வந்தவங்க காரிடார்ல இருக்கிற அந்த ஸ்லாப் மேல ஏறி கீழே குதிச்சு இறந்துட்டாங்களாம், தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களாம். என்னைக்கு அவங்க இறந்து போனாங்களோ அதுக்கப்புறமா அவங்களோட ரூம்மேட்ஸ் எல்லாருமே அந்த அக்காவை அந்த ரூம்ல பார்த்ததாகவும் காரிடார்ல பார்த்ததாகவும் கதவை தட்டுறதாகவும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல பயந்து போயிட்டு அந்த ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்க, அதாவது அந்த ரூம்ல இருக்கிற 3 பொண்ணுங்களுமே வெக்கேட் பண்ணிட்டே போயிட்டாங்களாம், வெளியே தனியாக ரூம் எடுத்து. ஏன்னா வார்டன் கிட்ட சொல்லி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல அப்படிங்கிற காரணத்தினால தனியாகவே வெளியே ரூம் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். அடுத்து ஒரு 2 வருஷமாவே அந்த மாதிரி எந்த ஒரு அமானுஷ்யமும் நடக்கலை இந்த ஹாஸ்டல்ல. இப்போ அதே உருவத்தை ஐஸ்வர்யா பார்த்ததை அவங்க சீனியர் கிட்ட சொல்லும் போது அந்த சீனியருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. என்னடி சொல்ற, அப்ப மறுபடியும் அவங்க வந்துட்டாங்களா? அந்த சீனியர் அந்த காலேஜில் பிஃபார்ம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு மொத்தம் 6 வருஷம். 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க சொன்னதும் அவங்களுக்குமே நைட்லாம் தூக்கம் கிடையாதாங்க. ஐஸ்வர்யா கிட்ட அந்த சீனியர் நடந்ததெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யாவுக்கும் தூக்கம் கிடையாது. ஆக மொத்தம் இந்த ரூம்ல அந்த அக்காவோட ஆத்மா அலையுது. அது போக இந்த காரிடார்லையும் சுத்திக்கிட்டு தான் இருக்குது. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தன்னோட ஃப்ரெண்டான அஷ்மிதா கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க ஐஸ்வர்யா. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதுதான் பேச்சாங்க காலேஜில். அஷ்மிதா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வார்டன் கிட்ட சொல்லிட்டு ரூமை சேஞ்ச் பண்ணிடு, அவங்க தான் உனக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்குறேன்னு தானே சொல்கிறாங்க, இல்லை நான் வேணா வந்து பேசட்டுமாங்கும் போது, இல்லை நானே பேசிட்டேன், அதாவது ஐஸ்வர்யா ஆல்ரெடி வார்டன் கிட்ட பேசிட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 1 வாரம் டைம் கொடு, இந்த 1 வாரத்தில் உனக்கு நான் ரூமை வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறேன், ஏன்னா எடுத்தங்கோத்துன்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ண முடியாது, நான் வேற பொண்ணுங்களை வந்து மாற்றி விட்டுற மாதிரி பார்க்குறேன்னு இருக்கிறாங்க. ஆனால் ஐஸ்வர்யா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த ரூமில் வேற யாரையுமே தங்க வைக்காதீங்க, ரூமை வந்து லாக் பண்ணிடுங்க, எங்களுக்குன்னு கிடையாது, இங்கே இருக்கிற எல்லாருமே பொண்ணுங்க தானே, அவங்க இங்கே வந்து இருந்தால் மட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணால் பரவாயில்லையா, இல்லை அவங்க இதனால பாதிக்கப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னா பரவாயில்லையா, அதனால தான் மேம் கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த ரூமை வந்து பூட்டிடுங்க, யாரையுமே இங்கே அலோவ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது அன்னைக்குன்னு பார்த்து கிறிஸ்மஸ் டைம். இந்த கிறிஸ்மஸ் டைமில் இவங்களோட ஹாஸ்டலில் பிரியாணி போடுவாங்க மெஸ்ஸில். நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, டேஸ் காலர் யாருமே இவங்களோட ஹாஸ்டலுக்குள்ளே வரக்கூடாது, லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ளே.
அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க அஷ்மிதாவும் அவங்களோட ஃப்ரெண்டு 2 பேர், மொத்தம் 3 பேர் டேஸ் காலர் பொண்ணுங்க இவங்களோட டீமில் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த 3 பொண்ணுங்களோட சேர்ந்து 6 பொண்ணுங்களா உள்ளே வந்திருக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே கீழே போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது மெஸ்ஸுக்கு போனால் கண்டுபிடிச்சிருவாங்களாம். மெஸ்ஸில் சாப்பாடை வாங்கிட்டு மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிடுவாங்களாம். அப்படிதான் எல்லாருமே மரத்துக்கு கீழே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்காக தான் சாப்பாடு வாங்கிட்டு வர முடியும். ஏன்னா ஒரு தட்டில் போய் வாங்கிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், பத்தாத குறைக்கு இன்னும் கொஞ்சம் இவங்களே வச்சுக்கலாமா. அதாவது இந்த பஃபே சிஸ்டம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்களே வச்சுக்கலாமா. அதில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். முதல்ல அஷ்மிதா சாப்பிட்டுட்டு தூக்கம் வந்திருக்குது, நான் கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு உன்னோட ரூமில் படுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு மேலே போய் படுத்துடுறாங்க. மற்ற எல்லா பொண்ணுங்களுமே கீழே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அது போக டிஃபன் பாக்ஸில் வேற எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரம் பார்த்து அஷ்மிதா மட்டும்தான் அவங்களோட ரூமில் தனியாக படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. மறுபடியும் இந்த பொண்ணுங்க எல்லாருமே சொன்னது அவங்கள பொறுத்த வரைக்கும் கதை. யாரு? அஷ்மிதாக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும். அதை ஐஸ்வர்யா கிட்ட இவ கதை விட்றா, நீ பொய் சொல்ற, நீ கற்பனை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலை. ஆனால் இவங்களோட மனசுல இவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிட்டது இவ உளர்றா, பயந்துருக்கிறா, கற்பனை பண்றான்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ அஷ்மிதா அவங்க ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஹாஸ்டல்ல இந்த சத்தம் கேட்டதும் தூக்கி போட்டிருக்குதுங்க. எந்திரிச்சு கதவை திறக்கலாமா வேணாமாங்கிற முடிவுலயே இருந்துட்டு இருக்கிறாங்க. வெளியே அடிக்கிற அந்த சன்லைட் வெளிச்சத்துல யாரோ ஒருத்தவங்க நிக்கிற ஷேடோ நல்லாவே தெரியுதாங்க கீழே, இந்த கதவு கீழே. ஒருவேளை ஐஸ்வர்யாவா இருக்குமோ, இல்ல வார்டனா இருக்குமா? வார்டனா இருந்தா மாட்டிப்போமே, திறக்கலாமா வேணாமா, ஒரு மாதிரி பதட்டத்திலே இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மனசை தடப்படுத்திக்கிட்டு யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு டோரை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியே யாருமே இல்லை. காரிடாரே ஒரு மாதிரி மயான அமைதியா இருக்குது. ஏன்னா எல்லா பொண்ணுங்களுமே மெஸ்ஸில் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. மேலே இவங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல யாருமே கிடையாது, அஷ்மிதா மட்டும்தான் இருக்கிறாங்க. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அஷ்மிதா அந்த மெயின் டோரை ஓபன் பண்றதுக்கு முன்னாடி கதவுக்கு கீழே அந்த ஷேடோ தெரிஞ்சிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு தான் இருந்திருக்கிறாங்க. கதவை திறக்கிற அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ல அங்க இருந்த உருவம் மறைஞ்சிருக்குது. அப்ப அது மனுஷங்க கிடையாது, அது ஒரு ஆத்மா. அப்போ ஐஸ்வர்யா சொல்றது எல்லாமே உண்மைதானா? பேசாம கீழே ஓடி போயிடலாமா? ஏன்னா மேல நம்ம மட்டும் தான் இருக்கிறோங்கிறது அஷ்மிதாக்கு தெரியும். கீழே ஓடி போயிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க அந்த செகண்ட்ல இவங்களோட ரூம்குள்ள இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கொலுசு போட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்களாம். இங்கிட்டு அங்கிட்டுமா நடந்துகிட்டு இருக்கிறாங்களாம். இவங்களுக்கு ஒரு மாதிரி ஈரக்குலைய நடுங்கிற அளவுக்கு பயம் வந்துருக்குதுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்கா இவங்க ஓபன் பண்ண அந்த கதவு க்ளோஸ் ஆக போயிருக்குது. அது காத்துல போச்சா இல்ல அந்த அமானுஷ்யம் பண்ண வேலையான்னு தெரியல. அந்த கதவை டக்குன்னு தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடி வந்திருக்கிறாங்க கீழே. கத்துனா மாட்டிப்பாங்க. பேயை விட பெரிய ஒரு பேய் கீழே வார்டன் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா இவங்களுக்கு பெரிய பிரச்சனை ஆயிரும். இவங்களுக்கு மட்டும் இல்ல, ஐஸ்வர்யா எல்லாருக்குமே. ஸோ கத்தாம வாயில கையை வச்சுக்கிட்டு வேகமா ஓடி இருக்கிறாங்க கீழே மரத்துக்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஐஸ்வர்யா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்றாங்க, இந்த மாதிரி மேல நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு மாதிரி உடம்பே வேர்த்து போய் தாங்க ஓடி வந்திருக்கிறாங்க, பயந்து போய். இப்போ ஐஸ்வர்யாவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்கன்னா, இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு, ஹாஸ்டலை விட்டு வெளியே அனுப்பிட்டு பத்திரமா நேராக வார்டன் கிட்ட போயிட்டு, எங்களுக்கு இன்னும் 1 வாரம்லாம் டைம் வேணாம் மேம், இப்பவே நாங்கள் மாறிக்கிறோம்னு சொல்லிட்டு ரூமை சேஞ்ச் பண்ணிட்டாங்களாம். அந்த மேமுமே வேற ஒரு ரூம்ல இருக்கிற 4 பொண்ணுங்களை வேற ஒரு 4 ரூம்ல 5 பொண்ணுங்களா பிரிச்சு விட்டுட்டு இந்த ரூம் இந்த 3 பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டாங்களாம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அஷ்மிதாக்கும் அந்த டேஸ் காலர் பொண்ணுங்களுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. இத்தனை நாளா இவங்க கதை கட்டலை, உண்மையாவே அந்த ஹாஸ்டல்ல ஒரு அமானுஷம் இருக்குங்கிறத உணர்ந்துடுறாங்க. 2020 இவங்க எல்லாருமே பாஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க, அந்த காலேஜை விட்டு வந்துடுறாங்க. 1.5 வருஷம் கழிச்சு 2022, அதாவது 2022க்கு உள்ள சொன்னாங்க. அந்த டைம்ல இவங்க காலேஜில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களோட லேப்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்களாங்க அஷ்மிதா. அந்த லேப்டாப்பில் உட்காந்து காலேஜ் அனுபவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இவங்க அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போனாங்க இல்லையா, அந்த ஹாஸ்டலுக்குள்ளே போகும்போது நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருக்குறாங்க. அதாவது மேலே இவங்க மட்டும் தனியாக இருக்கும்போது தான் அந்த மனுஷன் வந்துச்சு, இதெல்லாம் பார்த்தோம். அந்த இடத்துல நிறைய ஃபோட்டோஸ்லாம் தனியாக இருக்கும்போது எடுத்து வச்சிருக்கிறாங்க ஃபோனில். அது எல்லாத்தையுமே லேப்டாப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க, அதை கவனிக்காமல் விட்டுருக்குறாங்க. இப்போ பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி இரத்த கலர்ல ஒரு உருவம், தலை இல்லாத ஒரு முண்டை மாதிரி ஒரு மாதிரி கோரமான ஒரு உருவத்தை அந்த போட்டோல பார்த்துருக்குறாங்க. இந்த போட்டோவை எனக்கு சென்ட் பண்ண முடியுமா சிஸ்டர்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்படிங்கும்போது இது என்னதான் இருக்கும், அப்போ அதாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. அது ஒரு உருவம் தான். ஆனால் இப்போ எனக்கு வந்து லேப்டாப் ரிப்பேராக இருக்குது, இல்லைனா கூட நான் உங்களுக்கு நான் ஃபோட்டோவே சென்ட் பண்ணிடுவேன், அந்த ப்ரூஃபோட உங்களுக்கு நான் காட்டிடுவேன். அவங்களோட லேப்டாப் இப்பயுமே ரிப்பேரில் இருக்கிற காரணத்தினால அவங்களால அனுப்ப முடியலையா. மேபி ஃபியூச்சரில் நான் அதை ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருந்தாங்க. இந்த வாய்ஸ் நோட்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இதுதான்
ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டுங்க அஷ்மிதாக்கு. இந்த இன்சிடென்ட்டை பற்றி அந்த 3 பொண்ணுங்க கிட்டையும், இந்த ஹாஸ்டலில் தங்கியிருந்தாங்க இல்லையா, ஐஸ்வர்யா, மணிமேகலை, மோனிகா, இவங்க 3 பேர்கிட்டையும் அஷ்மிதா இப்போ வரைக்குமே ஷேர் பண்ணவே இல்லையாங்க. மற்ற டேஸ் காலர் பொண்ணுங்க கிட்டலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுமே அவங்க கிட்ட சொல்லலை. 2வது இன்சிடென்ட் அவங்களோட கிராமத்தில், தென்காசிக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அஷ்மிதாவோட வீட்டில் மதியம் ஒரு 11 மணி இருக்குமாங்க. அவங்களும் அவங்களோட தங்கச்சியும் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் ஒரு சத்தம் கேட்குது. இந்த மாதிரி பாத்திரங்களெல்லாம் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி பயங்கரமாக சத்தம் கேட்குது. ஒருவேளை பக்கத்து வீட்டில் எதனா பிரச்சனையாக இருக்குமோ? பொதுவாகவே இந்த மாதிரி கிராமத்துலேயோ இல்லை ஒரு சிட்டிலேயோ பக்கத்து வீட்டில் எதனா சத்தம் கேட்டுச்சுன்னா நமக்கு ஒரு பயம் வரும். ஐயோ ஏதோ சண்டை போட்டுக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்க, நம்மக்கிட்ட நல்லா பேசுகிற ஒருத்தவங்களா இருப்பாங்க. இதில் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களுக்கு சொந்தக்காரங்க, இவங்களோட அத்தை முறை தான் வரும். அவங்களோட வீட்டில் தான் இந்த மாதிரி பாத்திரங்களை கீழே டம்மு டம்முன்னு போகிற சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது. அஷ்மிதா அதை கண்டுக்காமல் விட்டுறாங்க. டிவி சவுண்டு அதிகமாக வச்சுட்டு பார்த்துட்டு விட்டுறாங்க. ஈவினிங்காக ஒரு 4-4:30 மணிக்கு வெளியே வருவாங்களாம். இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த குழந்தை ஒன்று வருமா, அந்த குழந்தைகிட்ட கேட்டிருக்கிறாங்க, என்னடி உங்கள் வீட்டில் எதனா பிரச்சனையா, ஏன் 11 மணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, தெரியலக்கா, இது இன்னைக்குன்னு இல்லை, டெய்லியுமே கரெக்டாக 11லேருந்து 11:30 மணிக்குள்ள கிச்சனில் இருக்கிற அந்த பாத்திரங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே உருண்டு உருண்டு கீழே விழுகுமாங்க. தண்ணி இருந்தாலுமே, நிறகுடம்பாங்க இல்லையா, தண்ணி பிடிச்சி அந்த சில்வர் குடத்தில் வச்சிருந்தாலுமே அதை யாரோ ஒருத்தவங்க உருட்டி விட்டு கீழே வந்து விழுகிற மாதிரி கண்ணு முன்னாடி தெரியுமாங்க. இதை கேட்கும் போதே அஷ்மிதாக்கு ஒரு மாதிரி வினோதமாகவும் இருக்கு, அதே நேரத்தில் நம்பாமே இருக்க முடியல. ஏன்னா இப்போதான் அவங்க காலேஜில் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பார்த்துருக்குறாங்க, ஃபோட்டோலையும் ஒரு உருவத்தை பார்த்துருக்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், அஷ்மிதாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த உருவம் தான் இவங்களை பின்தொடர்ந்து இங்கே வந்துருச்சா, அதுதான் பக்கத்து வீட்டில் போயிட்டு இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. இதுக்கு நடுவில் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த முச்சந்தியை, நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, அந்த ஏரியாவோட முச்சந்தியில் இறந்து போன அந்த பையனோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கதா எல்லாருமே நம்புகிறாங்க, எல்லாருமே பயப்படுறாங்க. 7 மணிக்கு மேலே வெளியே வர்றதுக்கே எல்லாருமே பயப்படுறாங்க. அந்த ஏரியாவில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே வெளியே வர மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே அஷ்மிதா பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அஷ்மிதாவை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டலில் இருக்கிற அந்த உருவம் தான் இவங்களை பின்தொடர்ந்து வந்திருக்குது. அதுதான் அந்த ஏரியாவோட முச்சந்திலே நின்றுட்டு இருக்கு. நம்ம வீட்டில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எலுமிச்சம்பழம் அம்மனோட படத்தெல்லாம் வெளியே மாட்டியிருக்கனால நம்ம வீட்டுக்குள்ளே வரல, அதனால அதை பயந்துக்கிட்டு அங்கே போய் நிற்கிது போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் ஒருத்தர் பைக்கில் வந்துட்டு இருக்கிறாரு. அதாவது சம்பவமே இதுதான். அந்த முச்சந்தியில் இந்த மாதிரி ஒரு ஆத்மா இருக்குங்கிறத இவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணது இந்த சம்பவத்திலேருந்து தான். நைட்டு ஒரு 10லேருந்து 11 மணி இருக்குமாங்க. அவர் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. வந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க அவருக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி வெயிட் இழுத்துருக்குது. இது நார்மலாக இழுக்கலைங்க, யாரோ ஒருத்தவங்க ஹெவியாக ஒரு 100-150 கிலோவில் உட்காந்தாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு அமுங்கி இவரால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது இவரோட தோள்பட்டையில் கை வைக்கிறத. பின்னாடி இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க, நீங்கள் அன்டைமில் பைக் ஓட்டிட்டு வரீங்க, ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது, அங்கங்கே ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எல்லோ கலர் பல்ப் இருக்குது, யாருமே இல்லாத ரோட்டில் நீங்கள் வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி ஒருத்தவங்க கையை வச்சா எப்படி இருக்கும், அதுவும் நீங்கள் வண்டியை வெயிட்டாக உணர்வீங்க. அதே மாதிரி தாங்க அவருக்கு இருந்திருக்குது. பயந்துட்டு ஸ்கிட் அடித்து விழுந்திருக்கிறாரு. பிரேக் அடித்து கரெக்டாக அந்த முச்சந்தில வந்து ஸ்கிட் அடித்து விழுந்திருக்கிறாரு. விழுந்தவர் எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது லிட்ரலி அவரை யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருக்குறாங்க அந்த பைக் மேலே. மறுபடியும் அதில் விழுந்திருக்கிறாரு. இப்போ அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருந்த ஒருத்தர், அந்த ஏரியாவோட தலைவர் ஒருத்தர், இவரா கீழே விழுகிறத பார்த்துட்டு, எப்பா என்னப்பா ஆச்சு, குடிச்சிருக்கியா, போதையில் இருக்கியான்னு சொல்லிட்டு அவரை தூக்கி விட்டுருக்கிறார். அண்ணே நான் போதையிலலாம் இல்லைண்ணே, குடிக்கலண்ணே, யாரோ ஒருத்தவங்க என்னை தள்ளி விடுறாங்கண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே, நான் இங்கேருந்து போயிடுறேன், ஏதோ ஒரு அமானுஷம் இங்கே இருக்குதுன்னு சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே, எப்பா எந்த காலத்தில் இருக்கிற நீ அமானுஷம் பேய்கின்ட்டு வழி விடுப்பான்னு சொல்லிட்டு அந்த பைக்கை தூக்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த ஊர் தலைவரையும் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து தள்ளி விட்டுருக்குறாங்க. இது அங்கே நின்றுட்டு இருந்தவர் கிடையாது. ஏன்னா அந்த நின்றுட்டு இருந்தவர் அந்த தலைவருக்கு ஆப்போசிட்டில் பைக்கை தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போது இவரை தள்ளி விட்டது யாரு? பின்னாடி யாருமே இல்லை. இப்போதான் அந்த ஊர் தலைவருக்கும் பயம் வருது. எப்பா உண்மையிலேயே இங்கே ஏதோ ஒன்று இருக்குப்பான்னு சொல்லிட்டு வேமா 2 பேரும் சேர்ந்து அந்த பைக்கை எடுத்துகிட்டு உருட்டிக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டுக்குள்ளே. இதுதான் முதல் சம்பவமாங்க அந்த முச்சந்தியில் நடந்தது. இது மாதிரி ஏகப்பட்ட அனுபவங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு நடந்திருக்குது. இப்படி தான் அஷ்மிதாவும் அவங்களோட சிஸ்டரும் வெளியே ஸ்கூட்டியில் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது, எனக்கு வண்டி கொடு, நானும் ஒரு தடவை ஓட்டி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க, அங்கே யாருமே இல்லை. வேகமா முறுக்கிக்கிட்டு ஓடி வந்திருக்கிறாங்க. அஷ்மிதாக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல யாருமே இல்லைங்கிறது. அப்போ அந்த குரல் யாரோட குரல்? இவங்களுக்கு நல்லா தெரியும் அந்த பையனோட குரல் தான்.
யாரு? இவங்களோட அத்தை பையனோட குரல். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் யோசித்து பார்த்துருக்குறாங்க, அது அவங்க அத்தை பையனோட குரல் தான். அந்த அண்ணன், அதாவது அண்ணன் தான் கூப்பிடுவாங்களாம் அவரை. அவர் இறந்து போனது இந்த ஊர்லயே கிடையாது. அவங்க அக்கா வீட்டுக்கு வேற ஒரு ஊருக்கு போனவர் அங்கே லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி, அதாவது ரோடை கிராஸ் பண்ணும்போது லாரியில் ஆக்சிடென்ட் ஆகி தவறுதலாக இறந்துட்டாருங்க. அவரோட ஆத்மா எதுக்கு இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது? இத்தனைக்கும் அவருக்கு உண்டான திதி கொடுக்கறது, எல்லா சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்களாங்க. இருந்தாலும் அவரோட ஆத்மா சாந்தி அடையலை. இப்போது அஷ்மிதா அவங்களோட அப்பா கிட்ட, இறந்து போன பையனோட அப்பா கிட்ட, அதாவது அவங்க மாமா கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அவருமே ஒரு மாதிரி ஷாக் ஆகி பயந்து போய் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. அவன் இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது அவங்க அக்கா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி 2 நாளாகவே என்கிட்ட பைக் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். முதல்ல ஓட்ட கற்றுக்கோ, அப்புறமா தான் நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவனை திட்டி அனுப்பிட்டேம்மா. அவன் தான் உன்னை இப்போ விரட்டியிருக்கிறான். இப்போ நீ சொல்கிறத வச்சு பார்த்தா நிறைவேறாத ஆசையோடு அவன் செத்துருக்கிறாமா. அவனுக்கு தேவை அந்த பைக்கு தானா? என்ன ஏதுங்கிறது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலம்மா. அவனோட ஆத்மா அங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறது எனக்குமே தெரியும், நானுமே உணர்ந்துருக்கிறேன். என்கிட்டையும் ஒரு தடவை பேசியிருக்கிறான் அந்த முக்கில் கரெக்டாக வளைஞ்சி வரும்போது. எனக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியலம்மா அப்படிங்கிற மாதிரி அழுதுருக்கிறாருங்க. இந்த சம்பவம் நடந்து அடுத்த ஒரு வாரத்திலேயே அவங்க மாமா ஃபேமிலி அவங்களோட ஊரை விட்டே கிளம்பி போயிட்டாங்களாங்க, காலி பண்ணிவிட்டு. எங்கே போனாங்க, எங்கே இருக்காங்கங்கிறது இப்போ வரைக்கும் அஷ்மிதாக்கோ அவங்க ஃபேமிலிக்கோ தெரியாது. அவங்க போனதுக்கப்புறமா இந்த பையனோட ஆத்மா அங்கேருந்து போயிருச்சான்னு கேட்டால் இல்லை. அந்த பையனோட ஆத்மா இப்போ வரைக்குமே அவங்க ஏரியாவில் இருக்கிற அந்த முச்சந்தியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கதா அஷ்மிதா சொல்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களும் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது போக இந்த ஹாஸ்டலில், இவங்க படித்த அந்த ஹாஸ்டலில் அமானுஷம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே இருக்கிற ஜூனியர் பிள்ளைங்க எல்லாருமே இவங்க கூட கான்டாக்டில் தான் இருப்பாங்களாம். இவங்கக்கிட்ட புக்ஸ்லாம் வாங்கி படிப்பாங்களாம். அவங்கக்கிட்ட கேட்கும்போது இப்போ வரைக்கும் திருநெல்வேலியில் இருக்கிற அந்த உமன்ஸ் காலேஜில் இருக்கிற கேம்பஸ்குள்ளே இருக்கிற லேடிஸ் ஹாஸ்டலில் அந்த ரூமில் இப்போ வரைக்கும் அமானுஷம் நடந்துட்டு இருக்கதா தான் சொல்கிறாங்களாம். அந்த ஹாஸ்டலில் ஏகப்பட்ட அமானுஷம் நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனால் வேறு வழி இல்லை. நாங்களாம் தொலைதூரத்துலேருந்து, அதாவது ரொம்ப தூரத்துலேருந்து வந்து இங்கே வந்து படிக்கிற காரணத்தினால எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், அனுசரித்து போய்கிட்டு இருக்கிறோம். எங்களை ஒரு மாதிரி பயம்படுத்துதே தவிர்த்து எங்களை கொலை பண்ணுறதுக்கோ இல்லை தற்கொலை பண்ணுறதுக்கோ அது வந்து தூண்டலை. அது வரைக்கும் சந்தோஷங்கான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் இவங்கக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்களாங்க. அவ்வளோதாங்க. அஷ்மிதா என்கிட்ட சொன்ன 2 ஸ்டோரியுமே என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட ஹாஸ்டல் லைஃப்லையோ இல்லை உங்கள் வீட்டிலையோ இந்த உங்கள் ஏரியாலேயோ இந்த மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடிஸும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் நான் கீழே கொடுக்குறேன், சேனல் லிங்க். அங்கேயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அண்டு ஸ்பாட்டிஃபையோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன். ஸ்பாட்டிஃபைலையும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா, பாய் பாய். அஷ்மிதா நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு பெரிய ஃபேனாங்க. எப்படின்னா அவங்க வந்து வீட்டில் பாத்திரம் கழுவும் போது இல்லை எதனா ஒரு வேலை சமைச்சிக்கிட்டே எதனா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா நம்மளோட இந்த ஸ்டோரியை வந்து ஹெட்செட்டில் கேட்டுக்கிட்டே வேலை செய்வாங்களாம். அப்படி செஞ்சாங்கன்னா அடுத்து என்ன, இன்னும் வேலை இருக்கா அப்படி இருக்குமா. ஒரு வேளை நான் ஒரு நாள் ஸ்டோரி போடாமல் விட்டா கூட அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கம்மியான பாத்திரம் இருந்துச்சுன்னா கூட எனக்கு பெருசாக தெரியும் அண்ணன், அதை வந்து நான் போய் கழுவிட்டு இருக்கும் போதே ஒரு மாதிரி சடப்பாக இருக்கும். ஆனால் உங்களோட வாய்ஸ் கேட்டுக்கிட்டு, அதாவது வந்து உங்களோட ஸ்டோரியை கேட்டுக்கிட்டே பண்ணோன்னா எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும் நான் இழுத்து போட்டு வேலை செய்வேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது வந்து உண்மையா இல்லை அவங்க ஓட்டுனாங்களான்னு தெரில, உண்மையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் தான் சொல்கிறீங்க, அண்ணன் வந்துட்டார் பாத்திரத்தை கழுவிட வேண்டியது தான் அப்படிங்கிறீங்க, சமைச்சிட வேண்டியதாங்கிறீங்க. இது நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இருந்தாலும் ஓகே தாங்க, ஏதோ நல்லதுக்கு சொல்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது, சந்தோஷம். இது ஒரு பக்கம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அவங்க அம்மா வந்து திட்டுவாங்களாம் நம்ம ஷோ பார்க்குறதுக்காக. எப்போ பார்த்தாலும் இந்த பேய் பிசாசுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது, அப்புறம் நைட்டு ரெஸ்ட் ரூம் போகணுன்னா கூட சும்மா என்னை எழுப்பி கூட்டு போயிட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டுவாங்களாம். அது ஒரு பக்கம் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்குது போல்.